இந்த மானுட வசந்தம் ராஜ் டிவி நிகழ்ச்சி சமுதாய மக்களுக்கு நல்லிணக்கத்தையும் மற்றும் ஒழுங்குமுறையை ஏற்படுத்தி ஒரு நெறிமுறைகளை ஏற்படுத்தி சமுதாய வளர்ச்சிக்கு அடிப்படையாக இருக்கும் இந்த ராஜ் டிவி நிறுவனத்துக்கும் மற்றும் இந்த மானுட வசந்த நிகழ்ச்சியில் ஐயா அவர்களிடம் முக்கியமான கேள்விகளை கேட்டு அதன் மூலம் சமுதாய சிந்தனையை தூண்டுவதற்கு எனக்கு வாய்ப்பினை அளித்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். என் பெயர் கே உமாகாந்த். ஐயா அவர்களுக்கு என்னுடைய கேள்வி என்னன்னா, இப்போ இறைவன் ஒருவனே அப்படின்னு எல்லா சமுதாயத்தையும் ஏற்றுக்கொண்டிருக்கார்கள். அவருடைய ரூபம் என்ன? அதாவது இப்போ இந்துக்கள் ஜோதியை வழிபடுறாங்க, ஜோதியை கடவுள் சொல்றாங்க. முஸ்லிம் நண்பர்கள் நூருல்லா நவரத்ன ஒளின்னு சொல்றாங்க. அதே கிறிஸ்துவ நண்பர்கள் லைட் ஆஃப் காட் அப்படின்னு சொல்றாங்க. அதுல எந்த ஒரு மாற்றமும் இல்லை. அதன் அடிப்படையில் அருட்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணையின் வள்ளலார் அவர்கள் மனிதனும் தெய்வமாகலாம் என்ற ஒரு அடிப்படையில் அவர் ஜோதி ஆனார். மனிதன்னா என்ன, இறைவன்னா என்ன, அந்த இலக்கணம் தேவை. ஒவ்வொரு மனிதனும் உலகத்துக்கு பிறந்ததுக்கு அப்புறம் அவன் கடைபிடிக்க வேண்டிய, அதாவது இறைவனோட அவன் சேரக்கூடிய வழிமுறைகள் என்னன்றது ஐயா அவர்கள் தெளிவாக எனக்கு சொல்லணும். எல்லாருமே ரொம்ப ஆழமான கேள்விகளைத்தான் கேட்டுக்கொண்டிருக்கிறார்கள். மிக விரிவாக சொல்ல வேண்டிய பதில்களை கேட்டுக்கொண்டிருக்கிறார்கள். ஆகவே சுருக்கமாக சொல்வது என்பது ஒரு பெரிய கடினமான ஒரு பணியாகத்தான் நான் கருதுகிறேன். ஐயா அவர்கள் கேட்கின்ற கேள்வி, கடவுள்னா யாரு, மனுஷன்னா யாரு, வெட்டு ஒன்று துண்டு ரெண்டா சொல்லி முடிங்கன்றார் அவர். கடவுளை சென்று அடைகின்ற வழிமுறை என்ன தானே கேட்கறது, நீங்க கேட்கறது. இந்த விஷயத்துல நம்ம ஒரு தெளிவான கருத்து இருக்கணுங்க. இந்த கடவுள் பற்றிய கோட்பாட்டில் ஒரு குழப்ப நிலையே இருக்கக்கூடாது. ஏனென்றால் இது ஒரு பெரிய விஷயம். நம் சாதாரணமாக ஒரு வேலையை தேர்ந்தெடுத்தால் கூட அந்த வேலையை பற்றி தெளிவாக தெரிந்து கொண்டுதான் அந்த வேலையில சேர்கிறோம். என்ன தரமா, என்ன வகையான வேலை, எவ்வளவு சம்பளம் கொடுப்பீர்கள், எவ்வளவு நாள் லீவு கொடுப்பீர்கள், விடுப்பு கொடுப்பீர்கள், இதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு தான் ஒரு வேலையில, சாதாரணமான ஒரு வேலையில சேர்றதுக்கே இவ்வளவு பண்றோம். அல்லது ஒரு கணவனோ மனைவியோ தேர்ந்தெடுக்கிற போது ஏகப்பட்ட விசாரிப்புகள் இல்லையா, அங்க விசாரிச்சு இங்க விசாரிச்சு எல்லாம் தெரிஞ்ச பிறகுதான் அதுக்கப்புறம் வேற மாதிரி போய் அதுக்கு நம்ம என்ன செய்ய முடியும் இதெல்லாம். ஆக ஒரு மனித உறவுகளுக்கே நாம் இவ்வளவு விசாரிப்புகளை செய்கிற போது கடவுளை பற்றி ஒரு தெளிவான கருத்து ஒரு மனிதனுக்கு இருக்க வேண்டியது அவசியம். ஒரு குழப்பம் இல்லாத ஒரு தெளிவான ஒரு கருத்து மனிதனுக்கு இருக்க வேண்டிய அவசியம். ஆக இதுல இஸ்லாம் ஒரு தெளிவான கருத்து இருக்கிறது. நபிகள் நாயகம் காலத்திலே இந்த கேள்வி அவங்கள்ட்ட கேட்கப்பட்டு பல ஆட்கள் கேட்டாங்க. கிறிஸ்தவர்கள் கேட்டார்கள், யூதர்கள் கேட்டார்கள், அங்குள்ள சிலை வணங்குபவர்கள் கேட்டார்கள். நபிகள் கடவுள்னு சொல்ற என்னையா சொல்லு. ஒருத்தன் கேட்டான், யூத சமுதாயத்தை சேர்ந்தவன், உங்க கடவுள் எந்த இனத்தை சேர்ந்தவர் அப்படின்னு. ஏனென்றால் அவர்கள் இனக்கொள்கையை பின்பற்றுபவர்கள், உயர்ந்தவன் தாழ்ந்தவன் என்ற கொள்கையை இன்று வரை பின்பற்றிக் கொண்டுதான் இருக்கிறார்கள். ஆகவே அவனுடைய மூளை எங்கே போகிறது, எந்த ஜாதியை சேர்ந்தவன் கடவுள் அப்படின்றான். அதே மாதிரி அங்கிருந்த குறைஷிகள் அவர்கள் இப்படித்தான் கேட்டார்கள், கடவுள் எந்த இனத்தை சார்ந்தவன். இன்னொருத்தன் கேட்டான், கடவுள் வெள்ளியானவனா, தங்கத்தாலானவனா, பித்தளையாலானவனா, எப்படியா அந்த கடவுள். இப்படி எல்லாம் பல கேள்விகளை நபிகள் நாயகத்தில் கேட்டபோது அவர்கள் கொடுத்த ஒரே பதில் திருக்குரானிலே உள்ள 112வது அத்தியாயம் தான் அதற்கு விடையாக இறைவன் அவர்கள் கற்றுக் கொடுத்தார். இஹ்லாஸ், சூரத்துல் இஹ்லாஸ் என்று சொல்லக்கூடிய ஒரு அத்தியாயம். அதிலே மிக இறைவனை பற்றிய ஒரு சின்னஞ்சிறிய ஒரு 4 வரிகளிலே இறைவனை பற்றிய ஒரு தெளிவான கருத்து. முதலாவது என்ன சொல்லுகிறது, குல் ஹுவல்லாஹு அஹத், இறைவன் ஒருவன். ஆக இறைவன் ஒருவனாகத்தான் இருக்க முடியும். அஹத் என்ற அந்த வார்த்தை, அஹத் என்றால் ஒருவன் என்று ஒரு பொருள், யுனிக் என்று ஒரு பொருள் இருக்கிறது. யுனிக் என்றால் தனித்தன்மை படைத்தவன், தன்னிகர் இல்லாதவன், ஈடு இணை இல்லாதவன், அவனை போன்று யாரும் இருக்க முடியாது. அங்க சொன்னார்கள் மனிதன் கடவுளாகலான்னு சொல்லி. இஸ்லாம்ல தெளிவா இருக்கு, கடவுள் கடவுள்தான், மனிதன் மனிதன் தான். ஆக கடவுள் என்று இருந்தால் கடவுளுக்கு இணையாக இந்த உலகத்திலே எவரும் இருக்கக்கூடாது. கடவுளுக்கு இருக்கக்கூடிய தன்மைகள் இந்த உலகத்திலே வேறு எவருக்கும் இருக்கக்கூடாது. அதைத்தான் அந்த வசனத்திலே இறுதி பகுதி சொல்லுகிறது, அவனுக்கு இணையானவர்களும் இல்லை, அவனை மிக்கவர்களும் யாரும் இல்லை. ஆக முதலாவது கருத்து, இறைவன் ஒருவன். இங்கேதான் சிந்திக்க வேண்டும். பல கடவுள்கள் இருக்க முடியாது. பல கடவுள் இருந்தால் என்ன ஆகும், அதையும் குர்ஆன் சொல்லுகிறது. ஒன்றுக்கு மேற்பட்ட கடவுள்கள் இருந்திருப்பின்
இந்த பிரபஞ்சத்தினுடைய ஒழுங்கமைப்பு சீர்குலைந்து போய்விடும். இந்த பிரபஞ்சம் செம்மையா இயங்கிட்டு இருக்கு இல்லையா? சூரியனும் சந்திரனும் என்னைக்காவது மோதுதா? ஒன்றும் மோதல. நட்சத்திரங்கள்லாம் எல்லாம் மோதல. இது எப்ப நடக்கும்? தலைமை ஒன்றாக இருக்கிற போதுதான் உலகம் சீராக இயங்க முடியும். பல தலைமைக்கு கட்டுப்பட்டு உலகம் சீராக இயங்க முடியுமா? ஒரு பள்ளிக்கூடமே இயங்க முடியாது. ஒரு பள்ளிக்கூடத்தில் 2 ஹெட்மாஸ்டர் வைத்துக் கொண்டிருந்தாலே பிரச்சனை தான். அப்படி இருக்கிற போது இந்த பிரபஞ்சத்திற்கு பல தலைவர்கள் இருந்தால் இந்த பிரபஞ்சம் செம்மையாக இயங்க முடியாது. இந்த கடவுள் ஒன்று சொல்ல, அந்த கடவுள் ஒன்று சொல்ல, அதையும் குர்ஆன் சொல்லுகிறது. பல கடவுள் இருந்தால் ஒரு கடவுள் இன்னொரு கடவுளை மேலோங்குவதற்கு முயற்சித்திருப்பார். He will try to prevail over the other god. ஆனா அதெல்லாம் ஒன்றும் நடக்கல. எந்த மோதலில் உலகம் ஒழுங்கா போயிட்டு இருக்கு. ஆக அதிலிருந்து தெரிவது கடவுள் ஒருவன் தான். குழப்பம் இல்லாதிருந்தே தெரிகிறது இறைவன் ஒருவனாகத்தான் இருக்க முடியும் என்ற ஒரு கருத்தை நாம் தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும். அடுத்தது, அந்த இறைவனை பற்றி சொல்லுகிற போது அவன் ஆனா பெண்ணா ஜோதியா அதா, குர்ஆன் என்ன சொல்லுகிறது? அல்லாஹ் என்ற வார்த்தையை பயன்படுத்தி. அல்லாஹ் என்றால் தமிழிலே இறைவன், கடவுள், காட் எப்படியாலும் மொழிபெயர்த்துக்கலாம். ஆனா மொழிபெயர்க்க முடியாத வார்த்தை அது. காரணம், அந்த அல்லாஹ் என்ற வார்த்தைக்கு பாலும் கிடையாது, பன்மையும் கிடையாது. அது ஆணுன்னு சொல்ல முடியாது, பெண்ணுன்னு சொல்ல முடியாது. அல்லாஹ்ங்கிற வார்த்தைக்கு புளூரல் பன்மை கிடையாது. காட்னா காட்ஸ், கடவுள்னா கடவுளர்கள், காட் காடஸ் சொல்லலாம். ஆண்பால் பெண்பால் அந்த வார்த்தைகளுக்கெல்லாம் இருக்கு. ஆனால் அல்லாஹ் என்கிற வார்த்தைக்கு பாலும் கிடையாது, பன்மையும் கிடையாது. ஆகவே அது தனித்த வார்த்தை. ஆக புரிந்து கொள்ள முடியாது. குர்ஆன்ல அவன் அவன் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. கடவுளே அவன் அவன் அப்படின்னா ஆம்பளன்னு அர்த்தம் இல்லை. ஏதாவது ஒண்ணு போட்டாகணும் இல்லை, ஏதாவது ஒன்று தானே போட்டாகணும். என்ன போடுறது? அவன் போட்டிருக்க, அவ்வளவுதான். ஆக இது கடவுளை பற்றி தெளிவான கருத்து. அடுத்தபடியாக அந்த திருமறை வசனம் சொல்கிறது, அல்லாஹு சமத். சமத் என்றால் தேவையற்றவன், அனைவராலும் அனைவருடைய தேவைகளையும் பூர்த்தி செய்வோம் என்று அர்த்தம் இருக்கு. கடவுளுக்கு எந்த தேவையும் கிடையாது. அவனுக்கு பசி தேவையில்லை, அவனுக்கு உணவு தேவையில்லை, அவனுக்கு நீர் தேவையில்லை, அவனுக்கு காமம் தேவையில்லை, எதுவுமே அவனுக்கு தேவையில்லை. இவற்றிற்கெல்லாம் அப்பாற்பட்டவன் தான் கடவுளாக இருக்க முடியும். மனிதனைப் போலவே உணவு உண்ணுகிறான், நீர் அருந்துகிறான், இச்சைகளை அனுபவிக்கிறான், தூங்குகிறான், அசதி உறக்கம் எல்லாம் இருந்தா கடவுளா இருக்க முடியுமா? கடவுள் ஓய்வு எடுத்தா என்ன ஆகும்? மனுஷன் டிரைவர் ஓய்வு எடுத்தா என்ன ஆகும்? ஓட்டிட்டு இருக்கும்போது லேசாசம் தான் என்ன ஆகும்? அதே போல கடவுள் ஓய்வெடுத்தால் உலகம் எங்கு இயங்கும்? ஆகவே தெளிவாக சொல்கிறது, கடவுளை சிற்றுறக்கமும் பிடிப்பதில்லை, அவனை சிறிய தூக்கமும் அவனை ஆட்கொள்வதில்லை. அவன் எவர் அலர்ட், அவன் தான் கடவுளா இருக்க முடியும். ஆக தேவைகளுக்கு அப்பாற்பட்டவன் கடவுள். ஆனால் எல்லோருடைய தேவைகளையும் பூர்த்தி செய்பவன் கடவுள். தானே தேவையுடையவனாக இருக்கிற போது மனிதன் அவனே தேவையுடையவனாக இருக்கிறான். அவன் எப்படி கடவுளாக முடியும்? தன்னுடைய தேவைகளை பூர்த்தி செய்வதற்கு அவன் இன்னொருவரை சார்ந்திருக்க வேண்டியிருக்கிறது. தனக்கு தேவையான உணர்வை இன்னொருடம் தான் பெற வேண்டியிருக்கிறது. தனக்கு தேவையான தண்ணீரை வேறிடம் தான் பெற வேண்டியிருக்கிறது. அப்படிப்பட்ட இன்னொருவரை சார்ந்திருக்கிற ஒரு மனிதன் ஒருபோதும் கடவுளாக முடியாது. இவற்றெல்லாம் அப்பாற்பட்டவன் தான் கடவுளாக இருக்க முடியும். ஆக அந்த வசனம் அதை சொல்லுகிறது. அடுத்தபடியாக அவன் யாரையும் பெறவும் இல்லை, யாராலும் பெறப்படவும் இல்லை. ஆக கடவுள் எப்படி இருக்க வேண்டும்? இறப்பு, பிறப்பு, ஆதி, அந்தம், கணவன், மனைவி, பிள்ளை, பெற்றோர் இவற்றிற்கெல்லாம் அப்பாற்பட்டவன் தான் கடவுளா இருக்க முடியும். மனிதனைப் போலவே இறந்தான், பிறந்தான், மனைவி மக்களை முடித்தான், குழந்தைகளை பெற்றான் என்றால் அது மனிதனுக்குரிய இலக்கணம் அது. ஆக இந்த தன்மைகளை விட்டு அப்பாற்பட்டவன் தான் இறைவனாக இருக்க முடியும். இந்த வசனத்திலே இதுவே போதுமானது. ஒரு கடவுளை பற்றி தெரிந்து கொள்வதற்கான விஷயங்கள் இது போதுமானது. இது போக இன்னும் ஏராளமான வசனங்கள் இறைவனை பற்றி இருக்கிறது. அதை பற்றி பேசினாலே மிகுந்த நேரமாகும். ஒரு சில பண்புகள், இறைவன் அருளாளன், அன்பாளன், ரஹ்மான், ரஹீம். அடிக்கடி ஓதுறோம் இல்ல, பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். என்ன அர்த்தம்? அளவற்ற அருளாளனும் நிகரற்ற அன்புடையவனும் ஆகிய என்று அதுக்கு பொருள். ஆக இறைவனுடைய அருள் எல்லை இல்லாதது. தன்னை ஏற்றுக்கொள்ளாதவர்களுக்கு கூட உணவளிப்பவன். இஸ்லாம் என்ன சொல்லுது? நீங்க கடவுளை நம்புறியோ நம்பலையோ அவர் உனக்கு அருள் அளிப்பார். தன்னை ஏற்றுக்கொண்டவனுக்கு மட்டும்தான் வாழ்வளிப்பதாக இஸ்லாம் ஒருபோதும் சொன்னதில்லை. தன்னை ஏற்றுக்கொள்ளாதவனுக்கு வாழ்வளிப்பார். ஆனால் அவர் எங்கே அவருடைய வேலையை காட்டுவார்னா மறு உலகத்துல. மறு உலகத்திலே தன்னுடைய கட்டளைகளை நிராகரித்தவனுக்கு என்ன செய்ய வேண்டுமோ அது மறு உலகத்திலே செய்வார். இந்த உலகத்தில் அவருக்கு எல்லாரும் ஒண்ணுதான். ஆக அவன் அன்பாளன், அருளாளன், அவன் எஜமானன், ரப் என்று சொல்லுகிறோம், ரப்புல் ஆலமீன். அவன் எஜமானன், உரிமையாளன், ஆட்சியாளன். இதுவும் இறைவனை பற்றிய ஒரு இலக்கணம். இந்த உலகத்திலே உள்ள எல்லா பொருளும் இறைவனுக்குத்தான் சொந்தமானது. எதுவுமே மனிதனுக்கு சொந்தமில்லை. படைச்சவன் அவன் தானே.
யார் படைச்சானோ அவனுக்கு தானே சொந்தமா இருக்கணும். வானம், பூமி, பஞ்சபூதங்கள், மனிதத்தில் இருக்கின்ற ஆற்றல், அறிவு எல்லாத்துக்கும் சொந்தக்காரன் அவன்தான். இதையும் இறைவனை பற்றி சொல்ல ஒரு கருத்து. இறைவன் வழிகாட்டுபவன். நல்லா கவனிக்கணும். இறைவன் இந்த உலகத்தை படைத்து விட்டு ஒதுங்கிவிடவில்லை. கொத்தனார் வீட்டை கட்டிவிட்டு வீட்டை அவங்க கையில கொடுத்துட்டு ஒதுங்கிடுறாரு. அதுக்கப்புறம் கொத்தனாருக்கு வீட்டுக்கு எந்த சம்பந்தம் கிடையாது. அதே போல இந்த உலகத்தை எல்லாம் படைத்து விட்டு உங்களை எல்லாம் படைத்து விட்டு நீங்க எப்படி வேணாலும் போங்க, நான் போறேன்னு இறைவன் போறதில்லை. திருமறை சொல்லுகிறது, அவன்தான் யாவற்றையும் செம்மையாக படைத்தான், உங்களுக்கு நேர்வழியும் வழங்கியவன் அவன்தான். நேர்வழி வழங்காட்டா எப்படி? உலகத்தை எல்லாம் படைச்சிட்டு இந்த உலகத்திலே எப்படி வாழ வேண்டும் என்பதற்குரிய ஒரு வழிமுறையை கற்றுத்தராவிட்டால் உண்மையான அன்பு எப்படி இருக்க முடியும்? உங்களுடைய பெற்றோர் உங்களை வளர்த்து ஆளாக்கி விட்டு உங்களுக்கு எதையுமே கற்றுத்தரல, எப்படி ஒழுங்கா இருக்கணும், பண்புகள் எப்படி எல்லாம் உங்களுக்கு சொல்லித்தரல, வெறும் சாப்பாடை மட்டும் உங்களுக்கு போட்டாங்கன்னா உண்மையான பெற்றோராது? அதே போல இறைவன் இந்த உலகத்தை படைத்து மனிதன் இந்த உலகத்திலே எப்படி நேர் வழியிலே வாழ வேண்டும் என்பதற்குரிய வழிமுறையும் வழங்கியவன் அவன்தான். இதுவும் இறைவனுடைய பண்பு. அதோடு நேர்வழியை வழங்கிவிட்டு அதன்படி நடக்கிறீர்களா என்று கண்காணிக்கிறான். மறுமையிலே அதற்கான வெகுமதியோ தண்டனையோ அவன் வழங்குகிறான். கடைசி வரைக்கும் அவனோட பொறுப்பு இருக்கு. உங்களை படைச்சதிலிருந்து உங்களுக்கு வழிகாட்டி மறுமையிலே உங்களுக்கு தண்டனையோ கூலி கொடுக்கிற வரைக்கும் அவனுடைய கடைசி வரை போகிறது அவன். இவ்வளவு பண்புகள் இறைவனை பற்றிய ஒரு கருத்து. அடுத்தபடியாக மனிதன் என்று கேட்கிறீர்கள். மனிதனை பற்றி சொல்லுகிற போது முதலாவதாக மனிதன் பிறக்கிற போது தூய்மையானவனாகத்தான் பிறக்கிறான், யாரும் பாவியாக பிறப்பதில்லை என்பது இஸ்லாத்தினுடைய கருத்து. பிறக்கிற குழந்தைகள் எல்லாம் தூய்மையான நிலையில் தான் பிறக்கின்றன என்று நபிகள் நாயகம் சொன்னார். ஆக பிறக்கிற போது யாரும் பாவியாக பிறப்பதில்லை. ஒருவனுடைய பாவத்தை இன்னொருவன் சுமப்பதில்லை குர்ஆன் சொல்லுகிறது. இன்றைக்கு பல சமயங்களிலே கருத்து இருக்கிறது, முதல் மனிதர் ஆதம் தவறு செய்தார், அந்த பாவம் மற்றவர்கள் மீது படுகிறது, ஆகவே அவர்கள் எல்லாம் பாவிகளாக பிறக்கிறார்கள். இந்த கருத்தை இஸ்லாம் ஏற்றுக்கொள்ளவில்லை. முதல் மனிதராகிய ஆதம் ஒரு தவறை செய்தார், அதற்காக இறைவனிடத்திலே மன்னிப்பு கோரினால் இறைவன் அவரை மன்னித்து விட்டால் விவகாரம் அத்தோடு ஓய்ந்து விட்டது. ஆக அந்த பாவம் மற்றவர்கள் மீது தொற்றிக் கொண்டு வருவதில்லை. எல்லோரும் தூய்மையானவர்களாகத்தான் பிறக்கிறார்கள். மனிதர்கள் அனைவரும் சமமானவர்கள். மனிதர்கள் இறைவனுடைய பிரதிநிதி என்று இஸ்லாம் சொல்கிறது. ஆக இறைவனுடைய பிரதிநிதி ஹலீஃபா. ஆக இறைவன் சொந்தக்காரன், நீங்கள் அவனுடைய பிரதிநிதி, அவனுடைய ஆணைகளை நிறைவேற்றுவதற்காக இந்த உலகத்தில் அனுப்பப்பட்டவர்கள் என்ற ஒரு கருத்து. இறைவனுடைய பிரதிநிதி. இறைவனை மனிதர்களை அற்பமானவன் என்று சொல்வதில்லை. சிலர் சொல்கிறார்கள் மனிதன் அற்பமானவன், இழி பிறவி. அல்ல, இறைவனுடைய பிரதிநிதி. அவனுக்கு கொடுத்திருக்க மிகப்பெரிய அந்தஸ்தை இஸ்லாம் கொடுத்திருக்கிறது. இவையெல்லாம் மனிதனை பற்றி சொல்லக்கூடிய கருத்துக்கள். இந்த உலகமே இறைவனுக்காகத்தான், மனிதனுக்காகத்தான் படைக்கப்பட்டது. இந்த உலகத்தில் உள்ள யாவும் மனிதர்களுக்காகத்தான் படைக்கப்பட்டிருக்கு. ஆனால் மனிதன் இறைவனுக்காக படைக்கப்பட்டிருக்கிறான். உலகம் உனக்காக, நீ இறைவனுக்காக என்பது இஸ்லாத்தினுடைய கருத்து. நீ இறைவனுக்காக என்றால் என்ன பொருள்? இந்த உலகத்திலே இறைவனுடைய கட்டளைகளுக்கு அடிபணிந்து வாழ்வதற்காகத்தான் இந்த உலகத்திலே நீ படைக்கப்பட்டிருக்கிறாய். இறைவன் எதை சொன்னானோ அதை நிறைவேற்றுவதற்காகத்தான் நீ படைக்கப்பட்டிருக்கிறாய். அதன்படி நடந்தால் இறைவனை சென்று அடைவாய். பெரிய தவம் எல்லாம் ஒன்றும் இருக்க வேண்டிய அவசியம் கிடையாது. இறைவனை சென்று அடைவதற்கு காடு வனாந்திரங்கள் எல்லாம் போய் பெரிய துறவரங்களை எல்லாம் மேற்கொண்டு பெரிய தவங்களை சொன்னி நோன்பு இதெல்லாம் தேவையில்லை. நல்ல இறைவனுடைய கட்டளைகளின்படி வாழ்ந்த நல்ல வியாபாரியாக இருந்தால் போதும், நீ இறைவனை சென்று சந்திக்கலாம். உன்னுடைய வியாபாரத்திலே நேர்மையை கடைபிடித்தாலே இறைவனை சென்று சேரலாம். ஆக இறைவனுடைய கட்டளைகளுக்கு கீழ்ப்படிந்து வாழ்வதன் மூலமாக இறைவனை சென்று அடையலாம் என்பதுதான் இஸ்லாத்தினுடைய கருத்து.